அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். அருப்புக்கோட்டையில் அண்ணாமலையார் ஜோதிட நிலையம், அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற நாடார் சிவன் கோவில் எதிரே உள்ள தெருவில் தான் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஸோ ஜாதக தொடர்புக்கு நீங்கள் என்னை அணுகலாம். திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதகம் எழுதித்தர, ஜாதகம் பார்க்க எப்போ வேணாலும் நீங்கள் என்னை 90 80 36 87 78 என்ற எனது செல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் வெளியூர் மற்றும் வெளி மாநிலம், வெளிநாடு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான், இதே நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க. ஆமாம், எனது ஃபீஸை ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அனுப்பி ஜிபே பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுறணும். 1 மணி நேரத்திற்குள் உங்களை நான் பலன்கள் பார்த்து விட்டு கூப்பிடுவேன். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்கணம் நின்ற நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த லக்கணம் உங்களுக்கு 12 ராசிகளில் மொத்தம் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள். அப்போது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறத வச்சு அது எந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். அதுபோக அந்த 12 ராசிகளில் 12 பாவகங்கள் என்று நம்ம சொல்லுவோம். அது எந்த ராசியில் அந்த லக்கணம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த 3ஐயும் இணைத்து உங்களுக்கு ஒரு பலன், ஜாதக பலன்கள் கணிக்க முடியும். இதில் லக்கணம் தான் மெயின். ராசி கட்டத்தை பொறுத்தவரை லக்கணம் தான் மெயின். ஜாதகத்தை பொறுத்தவரை கோவில்களில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தான் ராசியும் நட்சத்திரமும் வேணும். மற்றபடி லக்கணமே ஆதாரம். லக்கணம் தான் ஹெட்டு, தலை. இந்த லக்கணத்தை வைத்து அவர் இந்த பிறப்பில் வாங்கி வந்த வரம் என்ன, இந்த பிறப்பில் அவர் என்னவெல்லாம் அனுபவிக்க போகிறார், அவருடைய வருமானம் எப்படி இருக்கும், அவர் என்ன வேலைக்கு போவார், அவர் என்ன படிப்பார், அவர் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார், சரிங்களா? அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில், சமுதாயத்தில் அவருடைய மதிப்பு என்ன, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், நல்லவரா கெட்டவரா, புகைப்பிடிப்பாரா அல்லது தண்ணி அடிப்பாரா, எல்லாமே வந்து உங்களுக்கு லக்கணத்தை மையமாக வைத்தே சொல்ல முடியும். அப்போ 27 நட்சத்திரங்கள், 9 நவக்கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் சொந்தமாக இருக்கும். அப்போ அதில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அதற்குரிய பலன்கள் நமக்கு இருக்கும். அதே போல் ஒரு கிரகத்திற்கும் பொதுவான பலன்கள் இருக்குது. இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள். சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து முதல்ல தைரியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. சரியா? ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள், அரசாங்கத்தில் தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள், அரசு வேலை பார்ப்பவர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவங்க சூரியன் நல்லா இருந்தால் அவங்க அரசு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தந்தையார் பூர்வீகம், இவர்களுடைய பூர்வீகம், தந்தை வழி பூர்வீகம் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும். இவரும் செல்வாக்கு பெறுவார். இவரால் தந்தைக்கு பெருமை. தந்தை இந்த ஜாதகருக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். நிறைய சொத்துக்களை விட்டு செல்வார். பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். சரியா? சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா போக எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். நேர்மையான குணநலன்கள் இருப்பார். இவருக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியது. சரிங்களா? ஸோ சூரியன் ஒரு ஜாதகருக்கு பலமாக இருக்க வேண்டிய அமைப்பு உள்ளது. நீங்கள்
சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த குணநலன்கள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்கணம் வந்து சந்திர லக்கணம். அப்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகளில் இருக்குது அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். அப்போது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திர லக்கணம். சரிங்களா? லக்கணம் வந்து அந்த ராசி கட்டத்தில் இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் கடகம், கன்னி, அப்புறம் மகரம், இந்த 4 ராசியில் இருக்கும். சந்திரனின் நட்சத்திரம் கடகம்ங்கிறது தவறு. அது வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கு. ரிஷபம், கன்னி, மகரம். சரிங்களா? ஸோ இப்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மிகவும் மென்மையானவர்களாக இருப்பீங்க. அதிர்ந்து பேச மாட்டீங்க. எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. சரிங்களா? தாய் மேல் பாசமாக இருப்பீங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மேலேயும் ரொம்ப பாசம் இருக்கும். மெயினாக சகோதரிகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க. சரிங்களா? போக வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு. வெளியுலக தொடர்புகள் நிறையவே இருக்கும். மக்களை எளிதில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்கள் தொழிலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக நிறைய மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கும். சரிங்களா? உங்கள் வீட்டின் அருகில் நீர்நிலைகள் இருக்கும். அதே போல் பால், தயிர், அப்புறம் வந்து நீர் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸு, ஸோ இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. பால்கோவா, அதே போல் ஐஸ்கிரீம், இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். குளிர்ச்சியான உடம்புக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ சளி தொந்தரவுகள் இருக்கும். ஜலதோஷம் இதெல்லாம் அடிக்கடி பிடிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் பூர்வீக சொத்தை விட்டு விலகி இருப்பீர்கள். வருமானத்திற்காக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. படிப்புக்காக வெளியே வருவீங்க. சரிங்களா? படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தாயை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் அம்மன் அருள் பெற்றவர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு குலதெய்வமாக பெண் கடவுளே இருக்க வாய்ப்பு உண்டு. பெத்தம்மாள், எல்லம்மாள், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, காவல் தெய்வங்கள். அவங்க வந்து குலதெய்வமாக இருக்கும்போது பெண் தெய்வங்களாக வர வாய்ப்பு உண்டு. சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்த லக்கணத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் காவல் தெய்வங்களாக ஆண் தெய்வங்கள் வர 90% வாய்ப்பு உண்டு. ஐயனார், கருப்பசாமி, அதே மாதிரி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆண் தெய்வங்கள் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வமாக பெண் தெய்வம் வர வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சரி, செவ்வாய் நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்க இயல்பாகவே ரொம்ப கோவப்படுவாங்க. கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் காரணமாக தான் இருக்கும். நேர்மையாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எல்லாமே அவங்க கண்ணுக்கு, அதாவது யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்க டக்குன்னு இவங்க கண்ணில் போகும். ஸோ அதனாலேயே இவங்க போலீஸ் துறை, இராணுவம், அந்த மாதிரி சீருடை பணிகளில் ஈடுபட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரியல் எஸ்டேட், பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம், அப்புறம் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் என்றாலே சிவப்பு,
ரத்தம் சார்ந்த இப்போ எக்ஸ்ரே, ரத்த பரிசோதனை நிலையம், சரிங்களா, அது மாதிரி அறுவை சிகிச்சைகள், இந்த மாதிரிலாம் துறைகளில் நிறைய ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கிறவங்க மருத்துவம் படிப்பாங்க, மருத்துவம் படிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ கல்வி சிறப்பாக இருக்கும். அதே போல் நிலப்புலன்கள், விவசாயம், இதுவும் நல்லா சிறப்பாக இருக்கும். கால்நடைகள் சிறப்பாக இருக்கும். சரிங்களா, இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். சரிங்களா, கடவுள் முருகனை இவர்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா அளவுக்கு அதிகமான கோபம் வரும் இவங்களுக்கு, கண்ணு முன்னே தெரியாது. அந்த மாதிரி வாய் வார்த்தை பேசினாலும் வெட்டொன்று துண்டு ரெண்டு, 10 நிமிஷத்தில் சண்டையை போட்டு போடா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்திலே இருக்கட்டும், சகோதரருக்குள்ளே அப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமல் போய். ஸோ அதனால் இவங்க வந்து வாய் வார்த்தைகள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கும். சரியா, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க. நவீன வசதிகளை கையாள்வது, அதாவது செல்ஃபோனில் இருந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான அனைத்து விஷயத்திலும் இவங்க வந்து சும்மா அப்படியே கில்லாடிகளாக இருப்பாங்க. நிறைய டேலண்ட் இருக்கும், இனிமையாக பேசுவாங்க. சரிங்களா, பேச்சிலேயே அனைவரையும் கவருவாங்க. இவங்களுக்கு காதல் உணர்வுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது. ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட சும்மா கின்னுன்னு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு எழுச்சி இருக்கும். புதன் நல்லா இருக்கும். ஸோ புதனின் நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஸோ அதனால் உணர்ச்சி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்ல கல்வியாளர்களாக இருப்பாங்க. நல்ல படிப்பு, நல்ல விளையாட்டு, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள், அதேபோல் கற்பித்தல், பத்திரிகை துறை, இந்த மாதிரி படைப்பாளிகளாக இருப்பாங்க. கலை இலக்கியங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். பாட்டு கேட்குறது இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. அப்படியே இவங்க வாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தன்னை மறந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. சமைக்கிறதாக இருக்கட்டும், குளிக்கும்போது கூட இவங்க வந்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே குளிப்பாங்க. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சரிங்களா, ஸோ நல்ல டேலண்ட் இருக்கும். இவங்களை பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வியாபாரத்தில் கில்லாடிகளாக இருப்பாங்க. அனைவரையும் கவரக்கூடிய அளவுக்கு பேச்சு இருக்கும். ஆனால் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு கடன் இருந்து கொண்டே இருக்கும். கடன். ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கும். யாரை நம்பி இவங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போட்டு விடக்கூடாது. சரிங்களா, சரி. இப்போது குரு நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குணநலன்கள் இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து அதாவது இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பார்த்தாலே அப்படி ஒரு படிச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் நல்ல ஒரு தோரணை இருக்கும் இவங்ககிட்ட, தெய்வீக தோரணை. அப்படி நடந்து போனாலே சரி, பேச்சிலேயே அதாவது அனுபவமான பேச்சாக பேசும். யாரிடமும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்கள். கொஞ்சம் வந்து புதன் இருக்கிறவங்க சமாதானமாக போயிடுவாங்க. புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி விடுப்பாங்க, சமாதானமாக போய்க்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய நாட்டாமையாக இருக்காங்க, ஊருக்கெல்லாம் யோசனை சொல்லுவாங்க. இவங்க பெரியவர்களிடத்தில் மரியாதை, பக்தி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகளை தயங்காமல் கேட்பாங்க. இப்போ வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னா ஏமா இந்த மாதிரி செய்ய போகிறேன், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும் இல்லை, இவங்களை சார்ந்த பெரியவர்களிடம், அவங்க யாரெல்லாம் பெரிய ஆள்னு மதிக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் கண்டிப்பாக ஆலோசனை கேட்பாங்க.
பெரியவர்களை மதித்து நடந்து கொள்வார்கள். குறிப்பாக அப்பா அம்மாவை நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மாவும் சேர்ந்தே இருக்காங்க, அது அப்படி பார்க்குறது இப்போ ரொம்ப அபூர்வம். என்னென்னா குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பா அம்மாவை நல்ல சிறந்த முறையில் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அதேபோல் இவங்களுக்கு குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். இவங்க குழந்தைகள் கல்வியிலேயோ விளையாட்டிலோ அல்லது வேலைக்கு போன இடத்துலையோ மிகச்சிறந்த ஒரு பதவி உயர்வுகளை பெற்று நிறைய பரிசுகள் வாங்கி பெற்றோர்களை கௌரவிப்பாங்க. இவங்களுடைய குழந்தைகள் நல்ல அறிவான குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்களும் கற்பித்தல், அப்புறம் நிறைய பணப்புழங்கும் இடங்கள்ல இவங்களுடைய பணிகள் பூரா அப்படி. அதாவது வங்கிகள், பெரிய பெரிய வேலைகள், உயர்ந்த பதவிகள் அடைவாங்க. பூர்ண சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களாம் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பரணி, பூரம், பூராடம். இதில் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க, கலைகளில் ஆர்வமாக இருப்பாங்க. சரிங்களா? ஆடம்பரத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அணிகலன்களை, நல்லா விலை உயர்ந்த அணிகலன்களை அணிகலன்களை அணிவதில் ரொம்ப விருப்பமுள்ளவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அழகாக பேசுவாங்க. ரோட்டில் நடந்து போனாலே அழகாக இருக்கும். ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா இவங்க ஒரு தனியே அழகாக தெரிவாங்க. அவ்வளோ ஒரு கவர்ச்சியான சிரிப்பு இவங்களுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கவர்ச்சிகரமான சிரிப்பு, கவர்ச்சிகரமான உடை அணிதல். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் அடிக்கடி அந்த பிறர் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்களா? சேலை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அப்படியே நம்ம அடிக்கடி அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க ரசிக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி அவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து தன்னுடைய அழகுக்கும் தேடலுக்கும் தனது சுகத்திற்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க. இவங்க வசிக்கும் வீடு மிக அழகாக இருக்கும். இவங்க இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் அல்லது காளியம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில், அதே போல் விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இவங்க சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வணிக தொடர்புகள், வண்டி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல புது வண்டி. இவங்க வந்து லக்ஸுரிஸ் லைஃப்பை விரும்புவாங்க, ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அமையும். ஏன்னா சுக்கிரன் எப்பயுமே தனது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஏன்னா அவருக்கு 20 வருஷம் தசாபுத்தி. அந்த தசாபுத்தி மட்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நடுத்தர வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 25 வயசுக்கு மேலே வந்துருச்சு, ஒரு 45-50 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை தருவார். ஸோ அதனால் இவங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு. வாழ்க்கையில் விழுந்தாலும் எந்திரிச்சுவாங்க. சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவரிடமும் கவர்ச்சிகரமான பேச்சிலே கவருவாங்க. வேலைக்காகவும் இதுக்காகவும் இவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு விலகி இருப்பாங்க. சரிங்களா? சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஓகேவா? உங்களுக்கு சனி நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஓகே. குருவின் நட்சத்திரம் நம்ம பார்த்தோம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி பார்த்தோம். இவங்க சனி நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தை பிறப்படுத்தவங்க
அவங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து எப்போவுமே ரொம்ப பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. நிதானத்தை கடைபிடிப்பார்கள். இவங்ககிட்ட வந்து ஒரு வேகம் என்பது இருக்காது. மெதுவாக தான் போவாங்க. வண்டியாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்பீடான வண்டி வாங்கி கொடுத்தா கூட அப்படியே ஓட்டுறது ஒரு அழகாக வேணும். ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக போய்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இவங்க வந்து வேகத்தை எடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஆமாம், இவங்ககிட்ட வந்து பொறுமையும் நிதானமும் இருக்கும். இப்போ வந்து இவங்க வந்து எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, கடுமையான உழைப்பு போடக்கூடிய அந்த தொழிலில் தான் இருக்கும். கடுமையாக உழைப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை விட மாட்டாங்க. சரியா? செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு போட்டி மனப்பான்மை ரொம்ப இருக்கும். அவங்களும் அப்படி தான். அதாவது தொட்டாங்கன்னா அந்த காரியத்தை விட மாட்டாங்க. அதே போல் தான் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் மனசு. நீங்கள் எவ்வளோ தான் அவனை கேலி செஞ்சாலும் சரி, அவன் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனால் கேலி பண்ணவரை ஜெயிச்சு காட்டுவான். பொருளாதாரத்தில் பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் காரியவாதியாக இருப்பான். சரிங்களா? இவங்க வந்து பெரும்பாலும் சனி நட்சத்திரத்தில் உள்ளவங்க தந்தையோட ஒத்து போக மாட்டாங்க. தந்தையை விட்டு விலகி தான் இருப்பாங்க. விலகி இருந்தால் தான் இவங்களுக்கு நல்லது. தந்தையுடன் இருந்தால் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவர் விலகி இருக்கிறது பெட்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அப்படி இருப்பாங்க. அல்லது 10 பேர் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. பழைய இரும்பு கடை வச்சாலுமே இன்றைக்கி 10 பேர் வேலை பார்க்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி துறைகளில் இருப்பாங்க. ஆனால் நேர்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவப்படுவாங்க. அதாவது பண இழப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அல்லது வேலை பார்த்த மாதிரி வேலைக்கேற்ற மாதிரி ஊதியம் இல்லாமல் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா? ஒரு சிலர் பாருங்கள், குறைஞ்ச சம்பளமாக இருக்கும். பெட்ரோல் பங்க்லாம் பாருங்கள், அவருக்கு வயசு வந்து இப்போ 50-55 ஆனால் அவர் 30 வருஷம் அந்த பல்கில் எவ்வளோ வைப்பார். அதே மாதிரி நெல் டாங்கில் எவ்வளோ வைப்பாங்க. வேறு அவங்களுக்கு சிந்தனை என்பது வராது. சுக்கிரன், புதன், குரு இவங்கெல்லாம் டக்குன்னு மைண்டு வேலை செய்யும் நல்லா. ஆனால் இவங்களுக்கும் இந்த செவ்வாய் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் மைண்டு வேலை செய்யும். அவங்க வந்து அதாவது இவங்களுடைய எண்ணம் வந்து அப்படியே ஒரு இதில் லாக் ஆகிடும். அதே போல் தான் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அப்படி தான் இருக்கும். ஒரு இதில் போயிட்டாங்கன்னா அவங்க அது அடுத்த சிந்தனை அதை தாண்டி வராது. அப்போ பல வருஷமாக ஒரே இதில் வேலை பார்க்குறவங்க சனியின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அரசு வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க மேக்சிமம். சரி, ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா மைண்டு நல்லா வேலை செய்யும். அதாவது எப்படின்னா குறுக்கு புத்தின்னு சொல்கிற பார்த்தீங்களா, சில விஷயங்களில் வந்து இவங்களுக்கு வந்து குறுக்கு புத்தி அதிகமாக இருக்கும். மற்றவங்களாம் ஒரு பாதையில் போனாங்கன்னா இவன் குறுக்கு வழியில் போயிடுவான் பட்டக்குன்னு. மற்றவங்க உழைச்சி பெரிய ஆளாகிட்டு வருவான். ஆனால் இவன் வந்து எப்படின்னா இவன் எப்படி சம்பாதிக்கிறான்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு முன்னேறிடுவேன். கார் வாங்கிடுவான், பங்களா வாங்கிடுவான், எப்படியா வந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க. ராகு நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். புதுமையான சிந்தனை, ஆராய்ச்சி எதுலேயுமே ஒரு புதுமையை படைப்பாங்க. இவங்க வந்து மற்ற எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து எதாவது சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுனா ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ரோட்டில் ஓடுறானு ஓடிடுவாங்க. கூச்ச நாச்சம்ங்கிறதெல்லாம் இருக்காது இவங்களுக்கு. எந்த சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறிடுவாங்க. அதான் வளைஞ்சு நெளைஞ்சு எங்கே வளைஞ்சு கொடுக்கணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்து அந்த யாரை பிடிக்கணுமோ அந்த குறுக்கு புத்தி வந்து நல்லா வேலை செய்யும் இவங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சில இயல்புக்குனாலே அவங்களுடைய வெற்றியும் இருக்குது, தோல்வியும் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பான், ஏங்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை முன்னேற்றம் ஒன்று தான், அது ஒன்று தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால் இவங்க வந்து எப்பாடுபட்டுனாலும் நல்ல முறையில் முன்னேறிடுவாங்க.
கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அஸ்வினி, மகம், மூலம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இவங்களுக்கு ஆன்மீக தெளிவு இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா, பொறுமை அண்ட் நிதானமான வெற்றி. ராகு வந்து ஸ்பீடு, ஆனால் இவர் ஸ்லோ. கேது வந்து ஸ்லோ. பட் ஆனால் நிதானமான நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய அனுபவப்படுவாங்க. நிறைய சில விஷயங்களை இழந்து அனுபவப்படுவாங்க. வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால இவங்க வந்து மேக்சிமம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிலர் அனுபவத்தை வைத்து, இப்போ சனி இருந்துச்சுன்னா அவங்க நேரடி அனுபவப்படுவாங்க, பணமெல்லாம் இழப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு உள் உணர்வு வேலை செய்யும். யார் கேது இருக்காங்களே, கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உள் உணர்வு வேலை செய்யும். எல்லாம் ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் படிக்கிறேன், இல்லாட்டா வந்து பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து இவங்க பாடம் எடுத்துக்குவாங்க. அதுலேருந்து இவங்க வந்து என்ன செஞ்சுக்கூடாது, கற்றுக்கிடுவாங்க. கற்றுக்கிட்டு அந்த தவறை செய்யாமல் இருப்பாங்க. செய்யக்கூடாது, செஞ்சால் நமக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னு. இவங்களை பொறுத்தவரை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. யாரு கூடயும் யாரு கூட பழகினாலும் சரி, தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான். பொண்டாட்டி கூட இவங்க நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது ஒரு அடி தள்ளி தான் நின்றுடுவாங்க. ஆனால் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் செய்யும். மற்றவங்கள மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்கள வந்து 4 பொருள் வாங்கிட்டு வர சொன்னால் 1 2 வாங்கிட்டு வருவேன். ஆனால் இவன் வந்து 4 வாங்க சொன்னால் 8 வாங்கிட்டு வந்துடுவேன். அதாவது நிறைவு பண்ணிடுவேன். குடும்பத்து தேவையை நிறைவு பண்ணுவாங்க. குடும்பத்துக்காக உழைப்பாங்க. கேது நட்சத்திரங்கள் அறிவார்ந்த சிந்தனை, ஆன்மீக சிந்தனை இருக்கும். பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் இவங்க வந்து யாரையுமே அதிகாரம் செய்ய விட மாட்டாங்க. அப்படி அதிகாரம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது இது பண்ணாங்கன்னா அவங்கள உடனே கட் பண்ணி விட்டுருவாங்க. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கும், நல்லது இருக்கும். பெரிய ஆன்மீகவாதிகளோட தொடர்பு இருக்கும். அடிக்கடி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இல்லாட்டாலும் இவங்க மனசில் எப்போயுமே தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தால் அவருடைய குணநலன்கள் இப்படித்தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நீங்கள் எந்த லக்கணம்னு பாருங்கள், எந்த நட்சத்திரம்னு பாருங்கள், அதில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.